ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பேராமிசியமில் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பேராமிசியமில் காஞ்சுகேஷன் அப்படிங்கிற மெத்தடில் தான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. காஞ்சுகேஷனோட டெஃபனிஷன் என்னதுன்னா, காஞ்சுகேஷன் இஸ் த டெம்பரவரி யூனியன் ஆஃப் டூ இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ். அதாவது ரெண்டு பேராமிசியம் இண்டிவிஜுவல்ஸு சேர்ந்து அதோட நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிடுது. இப்போ அந்த காஞ்சுகேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து ரெண்டு பேராமிசியம் இண்டிவிஜுவல்ஸ் இருக்குது. இந்த ரெண்டு பேராமிசியம் இண்டிவிஜுவல்ஸும் வென்ட்ரல் சர்ஃபேஸில் காண்டாக்ட் மேக் பண்ணுது. இந்த ரெண்டு பேராமிசியமாக தான் நம்ம காஞ்சுகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இந்த ரெண்டு பேராமிசியமும் ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிடும். அப்புறம் பேராமிசியமோட ஸ்ட்ரக்சரில் வந்து ஓரல் அப்பாரட்டஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஓரல் அப்பாரட்டஸ் வந்து டிஸப்பியர் ஆயிரும். இந்த காஞ்சுகன்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம். எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜ். அந்த சைட்டோபிளாஸ்மிக் பிரிட்ஜோட நேம் வந்து காஞ்சுகேஷன் கேனால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலியமாக தான் இந்த ரெண்டு பேராமிசியமும் கனெக்ட் ஆகிருக்குது. பேராமிசியமோட ஸ்ட்ரக்சரில் நம்ம நியூக்ளியஸ் வந்து மேக்ரோ நியூக்ளியஸ் ஒன்று, மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு ரெண்டு நியூக்ளியஸை பார்த்தோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்ரோ நியூக்ளியஸ்க்கு வந்து இதில் வந்து எந்த ரோலுமே இல்லை. அதனால் அது வந்து டிஸ்இன்டிகிரேட் ஆயிரும். அப்படின்னா டிஸப்பியர். இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் எப்படி டிஸப்பியர் ஆகுது அப்படின்னா, சின்ன சின்ன தூளாக மாறி சைட்டோபிளாசம்னால் அப்சார்ப் ஆகிடும். அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ நியூக்ளியஸை பார்ப்போம். மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து 2 தடவை மியாசிஸ் டிவிஷன் வந்து நடக்கும் மைக்ரோ நியூக்ளியஸ். அப்போ 2 தடவை மியாசிஸ் டிவிஷன் நடந்தால் இந்த பிக்சரை பார்த்தா தெரியும். 2 தடவை டிவிஷன் நடக்கும்போது எத்தனை மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆகும்னா 4 மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து ஃபார்ம் ஆயிரும். அந்த 4 மைக்ரோ நியூக்ளியஸில் 3 மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து டிஸப்பியர் ஆயிரும். பேலன்ஸ் 1 நியூக்ளியஸ் இருக்கும். அந்த பேலன்ஸ் 1 மைக்ரோ நியூக்ளி அன்ஈக்குவலாக டிவைட் ஆகி 2 நியூக்ளியாக ஃபார்ம் ஆகும். அந்த 2 நியூக்ளியாக ஃபார்ம் ஆகிறத தான் நம்ம ப்ரோ நியூக்ளி அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரோ நியூக்ளியில் ஒரு ப்ரோ நியூக்ளி லார்ஜாக இருக்கும், இன்னொரு ப்ரோ நியூக்ளி சின்னதாக இருக்கும். அந்த பெருசாக இருக்கிற லார்ஜ் ப்ரோ நியூக்ளியை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேஷ்னரி ப்ரோ நியூக்ளியஸ் ஆர் ஃபீமேல் ப்ரோ நியூக்ளியஸ். அந்த ஸ்மாலாக இருக்கிற ப்ரோ நியூக்ளியஸை மைக்ரேட்டரி ப்ரோ நியூக்ளியஸ் ஆர் மேல் ப்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டு ப்ரோ நியூக்ளியஸும் இருக்குல்ல, அதில் மைக்ரேட்டரி ப்ரோ நியூக்ளியஸ் என்ன செய்யும்னா மைக்ரேஷன் நடந்து அந்த ஸ்டேஷ்னரி நியூக்ளியஸோட ஃபியூஸ் ஆயிரும். இந்த ஃபியூஸ் ஆன நியூக்ளியஸை என்ன சொல்லணும்னா சிங்காரியான், காஞ்சுகேஷன் நியூக்ளியஸ், சைக்கோட்டிக் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபியூஸ் ஆன நியூக்ளியஸ் வந்து டிப்ளாய்டாக இருக்கும். இப்போ வந்து நியூக்ளியஸ் வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு, சைக்கோட்டிக் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து 2 பேராமிசியம் ஜாயிண்ட் ஆகி தான் காஞ்சுகன்ஸ் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த காஞ்சுகன்ஸை ரெண்டும் ஜாயிண்ட் ஆகிருக்கிறது ரெண்டாக வந்து செப்பரேட் ஆயிரும். செப்பரேட் ஆகி அந்த செப்பரேட்டான காஞ்சுகன்ஸை எக்ஸ் காஞ்சுகன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன் ஈச் எக்ஸ் காஞ்சுகன்ஸ், அந்த ஒவ்வொரு எக்ஸ் காஞ்சுகன்ஸ்லையும் சைக்கோட்டிக் நியூக்ளியஸ் இருக்குல்ல, அது வந்து 3 தடவை டிவிஷன் நடந்து 8 நியூக்ளியஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 3 தடவை டிவிஷன் நடந்து 8 நியூக்ளியஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 8 நியூக்ளியஸில் 4 நியூக்ளியஸ் வந்து என்லார்ஜ் ஆகி பெருசாகி எதா மாறிடும்னா மேக்ரோ நியூக்ளியஸாக மாறிடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் 4 நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த நியூக்ளியஸ்னாலும் மைக்ரோ நியூக்ளியஸாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ வந்து 4 மேக்ரோ நியூக்ளி 4 மைக்ரோ நியூக்ளி வந்து இருக்குது. இந்த 4 மைக்ரோ நியூக்ளியில் 3 மைக்ரோ நியூக்ளி வந்து டிஸப்பியர் ஆயிரும். டிஸப்பியர் ஆகிட்டா பேலன்ஸ் வந்து 1 மைக்ரோ நியூக்ளி வந்து இருக்குது. அப்படியே நான் சொல்ல இந்த பிக்சரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வந்து இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்குல்ல, அந்த மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து 2ஆக வந்து டிவைட் ஆகும். எப்படின்னா பைனரி ஃபிஷன், நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பைனரி ஃபிஷன் மூலியமா 2ஆக வந்து இந்த மைக்ரோ நியூக்ளியஸ் டிவைட் ஆனால் அப்போ 2 டாட்டர் பேராமிசியம் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ ஒரு டாட்டர் பேராமிசியால் 2 மேக்ரோ நியூக்ளியஸ், ஒரு மைக்ரோ நியூக்ளியஸ் இருக்குது. அதனால் இப்போ அந்த டாட்டர் பேராமிசியா மறுபடியும் அண்டர்கோ பைனரி ஃபிஷன். பைனரி ஃபிஷனில் என்ன ஆகும், கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். மிடில் ஆஃப் த பாடி வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆயிரும். கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது 4 டாட்டர் பேராமிசியா ஃபார்ம் ஆயிரும். 4 டாட்டர் பேராமிசியாவா, இப்போ ஒரு எக்ஸ் காஞ்சுகேட்டில் 4 டாட்டர் பேராமிசியா. அப்போ ஆல்ரெடி 2 எக்ஸ் காஞ்சுகன்ஸ் இருந்துச்சு. அப்போ ஒரு எக்ஸ் காஞ்சுகன்ஸ்க்கு 4 பேராமிசியா டாட்டர்ஸ்னால் 2 எக்ஸ் காஞ்சுகன்ஸ்க்கு 8 பேராமிசியா டாட்டர் நியூக்ளியஸ் ஆர் ஃபார்ம்ட் இன்
conjugation process. Next, significance of conjugation. Conjugation produces 4 plus 4 equal to 8 daughter paramecia. இந்த conjugation processல 4 plus 4 8 daughter paramecia வந்து ஃபார்ம் ஆகுது. இன் நெக்ஸ்ட் பாயிண்ட், கான்ஜுகேஷன் ப்ராசஸில் பழைய மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து டிஸப்பியர் ஆயிடுது. அப்புறம் புது மேக்ரோ நியூக்ளியஸ் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ த மேக்ரோ நியூக்ளியஸ் இஸ் ரீப்ளைஸ்டு. அடுத்து கான்ஜுகேஷன் ப்ராசஸில் 2 டிஃப்ரெண்ட் மேட்டிங் டைப்ஸில் பேராமிசியா இருக்குல்ல, அந்த 2 பேராமிசியாவோட நியூக்ளியர் மெட்டீரியல்ஸ் தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. அப்போது ஹெட்டிரோசைகோசிட்டி இஸ் ப்ரொடியூஸ் ஆகிற டாட்டர் செல்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கான்ஜுகேஷன் பிரிங்ஸ் அபவுட் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ். அடுத்து கான்ஜுகேஷன் ப்ரொடியூஸ் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். டாட்டர் பேராமிசியமில் ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் தான் இருக்கும். பைனரி ஃபிஷன்லலாம் ஹெட்டிரோசைகோசிட்டி இருக்காது, ஹோமோசைகோசிட்டி தான் இருக்கும். அதாவது சேமாக தான் இருக்கும். அவ்வளோதான், இன்றைக்கி கான்ஜுகேஷனை முடிச்சாச்சு. கான்ஜுகேஷன் இஸ் அ இம்பார்ட்டண்ட் டாபிக். பார்க்குறதுக்கு நிறைய ப்ராசஸ் நடக்கிற மாதிரி தெரியும். அந்த டயக்ராம் பார்த்து நான் சொன்னதை அப்படியே லிசன் பண்ணால் உங்களுக்கு புரியும். இந்த டயக்ராம் வந்து இம்பார்ட்டன்ட், டயக்ராமை கரெக்டாக போடணும். ஓகே கைஸ், கான்ஜுகேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.